வாக்குத்தத்தத்தை நேராய் கடந்து போகலாம். ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனத்தை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் பாத்திரவான்களாக மாற்றுவீராக. இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நல்ல பிதாவே, ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, யாக்கோபே, என் செய்தனான ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானே யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களை என்னைய பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்பா, ஏன்னா ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனா இருக்கிறான். அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிங்களே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கட்டளையிடுவான். அல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான், கற்பிப்பான்பா. என் நீதியையும் என் நியாயத்தையும் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி வருவான். அதனால நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பிரியமான சபையே, இன்னைக்கு உன் பிள்ளைக்கு உலகத்தில் எதை சொல்லி வளர்க்குறீங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய நீதியின் நியாயத்தை சொல்லி வளர்க்கும் போது ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு செய்ய போகிறதை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆனா ஒருவேளை நம்ம என்ன பண்றோம்? நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவருக்கு வாழ்றேன், நான் மரிச்சிட்டாலே ஆண்டவர் மரிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் மரிச்சு விட்டான், ஆனா ஆபிரகாமின் தேவன் மரிக்கவில்லை. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனை கற்றுக் கொடுக்கும் போது, நீங்க இல்லாத இடத்துல ஆண்டவர் இருந்து உன் பிள்ளைய அவர் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்கார ஆபிரகாம் நிமித்தம் நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் இருந்த நாட்கள் ஒரு பெரிய பஞ்சம், அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஈசாக்கி நாட்களில் உண்டானது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நாட்களில் உண்டான கொள்ளை நோயும் வருகிற சந்ததியில இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச தேசத்தில் அவன் எகிப்துக்கு போக முடியாது இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இருக்கிற தேசத்துல குடியிரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா? பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், அழிவு வரும், அந்த இடத்துல உன்னை வச்சு, உன்னை வாழ வச்சு, உன்னை ஆதரிச்சு சத்துருக்கு முன்பாக உன்னை நிற்க வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அங்க உன்னை தப்பிக்க வைக்கிற ஆண்டவர் இல்ல, அங்கதான் அவர் யாருன்னு காட்டுற ஆண்டவர்.
பார்வோனுக்கு முன்பாக அவர் 10 வாதை காட்டணும்னு இல்லை, ஒரே வாதையில் பார்வோனை என்ன பண்ணிருக்கலாம், கலங்கடிச்சிருக்கலாம். ஆனால் நான் யார் என்பதை பார்வோன் அறிய வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறியணும், இந்த சமுதாயம் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஏன் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறோன்னா, சரீரத்தில் காத்திருக்கலங்க, ஆவியில் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு பேச்சாற்றலை கேட்டதுக்கு அநேக கூட்டம் இருக்கும். ஆனால் ஆவியான இருக்கிற தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறபடினால தான் நம்மளுக்கு ஒரு தேவ பலனை தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 3ஆம் வசனம் வாசிங்க. இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் கூட இருக்கிறேன்னா உன் சந்ததிக்கு நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவர் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு விடுகிறதில்ல, அதை இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், பயப்படாதே. இந்த வருஷத்தில் பயப்படுகிற காரியம் வரும், தேசத்தில் வரும், பட்டணத்தில் வரும், ஆனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ ஒரு நாள் சோர்ந்து போகாதே. என்னை யார் தாங்குவா? யார் இந்த பலவீனத்தில், இந்த போராட்டத்தில் யார் என்னை பலப்படுத்துவா? யார் எனக்கு சகாயம் பண்ணுவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். மரித்தோருக்கு தேவன் இல்ல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? கல்லறையில் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? பரதேசில இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மடியில் யார் இருக்கிறா? லாசர் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் மரித்தோருக்கு தேவன் இல்ல, உயிரோடு இருக்கிறவருக்கு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துவேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உனக்கு துணையாயிருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துவேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உனக்கு துணையாயிருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து வலது கரத்தினால் தாங்குவேன். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 41:10, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ பலவீன நேரத்தில், சோர்ந்து போற நேரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில், உலக பிரகாரமான குடும்ப வாழ்க்கையில் நீ எவ்வளவு ஜெபித்தாலும் சில பலவீனங்கள் உன் இருதயத்தை அழுத்தும். ஆனால் ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் பலப்படுத்துவார். லூக்கா 22:43 வாசிக்கலாம். லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். யாரை பலப்படுத்தினான்? இயேசு கிறிஸ்துவை. யார் பலப்படுத்தி இருக்கணும்? கூட இருக்கிற சீஷர்கள் பலப்படுத்தி இருக்கணும். சீஷர் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. மணி 1 ஆயிடுச்சியா, தூங்காம என்ன பண்றது? அல்லேலூயா. சில பேர் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் தூங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அது கரெக்டாக தப்பா? 1 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு தூங்கிட்டியா இல்லையான்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இதில் வேற தூங்கிட்டீங்களா பாஸ்டர்? அல்லேலூயா. 1 மணிக்கு தூக்கம் வராமல் என்ன வரும்? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தூக்கம் வராமல் வார்த்தை கேட்கும்படி கிருபை செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நான் எவ்வளோ பெரிய போராட்டத்தில் யுத்தம் பண்ணி நிற்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. உங்கள் கண்ணெல்லாம் என் பக்கம் திருப்பும்படியாக,
சில பேர் மறைவாக இருக்கிறீங்க, நான் பார்க்க முடியல. அல்லேலூயா. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கீழே இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க, மேலே இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க, நடுவில் என்கிட்ட மாட்டினுக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. என்ன பண்ணுறது, ஐயா கிட்ட சாயவும் முடியலையே. அல்லேலூயா. சில பேர் இப்போ தான் முக்காடு போடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முக்காடில் இருக்குது ஒரு ஜபம் இருக்குது பாருங்க. கிருபை பெற்றவங்க சில பேர் அந்த முக்காடு பாதி இருக்கு, அது ஃபுல்லாக மூடிச்சுன்னா அல்லேலூயா மூன்றாவது வானத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. முக்காடு பாதி இருந்துச்சுன்னா ரெண்டாவது வானத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் எந்த வானத்துக்கு போகல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே இயேசு வியாகுலப்பட்டு, இப்போ வியாகுலம் என்பது துக்கம், வருத்தம், ஒரு கவலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு? ஜபிக்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. சில பேர் சொல்கிறீங்க ஜபிக்கிறோம் பாஸ்டர், ஆனால் அந்த துக்கம் மாறல, கவலை மாறல, சூழ்நிலை மாறல. ஆனால் சில வேளை மாறாத நேரத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் எப்போ முடியலன்றீங்களோ அப்போதான் தேவ பலன் உங்கள் மேலே இறங்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, பவுல் தனக்குள்ள ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆண்டவரை இந்த முள்ளை எடுத்து போட ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், முள்ளை எடுத்து போட்டினா நீ என்ன பண்ண மாட்ட, எனக்காக இப்படி பிரகாசிக்க மாட்டப்பா. சில முள்ளு வச்சிருப்பேன், வீட்டில் வச்சிருப்பேன், சர்ச்சில் வச்சிருப்பேன், குத்தம் அப்பப்போ முள்ளு. அல்லேலூயா. முள்ளு குத்துனா எப்படி இருக்கும்? ரொம்ப வலிக்கும். ஏன் ஆண்டவர் முள்ளு எடுக்கல? ஏன்னா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு ஜெபிக்கிறாரு, ஆனாலும் என்ன பண்ண முடியல, வியாகுல நீங்கள. இப்ப ஆண்டவர் பார்த்தார், தூதனை ஒரு கண்ணை காட்டினார், எப்பா நீ கீழே இறங்கி போ. அவர் தேவகுமாரன், இப்ப மனுஷகுமாரனா இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு போராட்டம் பா. இப்ப மனுஷகுமாரனுக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலனை தருகிறார். அப்ப தூதன் யார்? தூதன் என்று ஏதோ பறந்து வருகிற தூதன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறவர் தூது. ஆமென். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது ஒரு தூதனா மாறுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் யோவான் சாணகனை குறித்து சொல்லப்படுகிறது, உங்களுக்கு அவருக்கு முன்பாக என் தூதனை நான் அனுப்புவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வருகிறவர்கள் கர்த்தருடைய தூதனா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இங்கு ஆண்டவர் தூதனை கொண்டு பலப்படுத்துகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:1 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்லுகிறார், என் குமாரனே கிறிஸ்து இயேசுவின் கிருபையில பலப்படு. கிருபை இருக்குமானால் நீங்கள் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ளவர்களிடத்தில் ஒப்புவி. அல்லேலூயா. நீ கேட்ட சத்தியத்தை உண்மையுள்ளவனிடத்தில் ஒப்புவிப்பா. அல்லேலூயா. நீ தீங்கு அனுபவி. ஊழியத்தில் சந்தோஷம் இருக்கும், போராட்டம் இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், சில வேளை கஷ்டம் வரும். ஆனா நீ யார்? அடுத்த வசனம் வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? போர்ச்சேவகம் எப்படி இருக்கணும்? போர்ச்சேவகம் எப்படி இருக்கணும்? இப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும் போர்ச்சேவகம்? நீங்க யுத்தத்தில் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கு எத்தனை கால் இருக்கும்? அதில் அவங்களுக்கு ஒரு கால் இருக்கு, அது சேருக்கு. அல்லேலூயா. அசந்து கூட அவங்க தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க இராணுவத்தில் படுத்து கொண்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு கண்ணை என்ன பண்ணணும்? பிடிச்சினே தூங்கணுமா. அல்லேலூயா. அவங்க தூங்கி கொண்டு இருக்கும் போது படைத்தலைவன் வந்து என்ன பண்ணுவானா, இப்படி பிடிச்சி இழுக்கும் போது அது யாருடைய ஆயுதங்கள் கையில் வருதோ அவன் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ உங்கள் பைபிள் உழுதா இல்லையா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? அல்லேலூயா. போர் சேவகம் மாதிரியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாட்டேன்னு சொன்னால் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் வெளியே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் கொஞ்சம் யுத்தம் பண்ணினே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே பவுல் சொல்லுகிறார், போர் சேவகனாயிரு. அப்போ ஆண்டவருடைய
இந்த ஊழியம், இந்த அழைப்பு ஒரு போர் சேகவனா இருக்கணும். போர் சேகவன் யார்? அவன் திறமை உள்ளவனா இருக்கிறான், மன தெளிவுள்ளவனா இருக்கிறான், எதிராளியை எந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எதிராளி யாரு? நம்ம எதிராளி யாரு? அதுக்குன்னு பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க. உங்க எதிராளி இவங்க யாரும் இல்லை. யார் உங்க எதிராளி? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இப்போதான் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அல்லேலூயா. இந்த எதிராளியான பிசாசு என்ன பண்றான்? சும்மா இருக்கவங்களை யாரையாவது என்ன பண்ணிடுறான்? கிள்ளி விட்டுறான் பாருங்க. அல்லேலூயா. கிள்ளி விட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ தானே ஒழுங்கா இருக்க மாட்டியா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நோக்கம் எதிராளியை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எவனை விழுங்கலான்னு என்ன பண்ணிருக்கிறான்? சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா ஒரு போர் சேகவனா இருக்கணும். ஒருவேளை குளிர் வந்தாலோ பனி வந்தாலோ பள்ளங்கள் மேடு இருந்தாலோ நான் ஆண்டவருக்கு ஒரு போர் சேவகன். என் ஆண்டவர் அழைத்த இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த கனமான இந்த ஊழியத்துக்கு நான் எப்படி இருக்கேன்னா போர் சேகவனா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுது நான் ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்தில் எனக்கு அழைப்பு வரும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ 2 மணி படுத்தாலும் 3 மணிக்கு எழுப்புவார். யார்? நீங்க போர் சேகவனா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எப்படி இருக்கணும் போர் சேவகன்? நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றார், மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு இருக்கிற ஊழிய தளத்துல நீ நிறைவேற்று. அல்லேலூயா. யாரை கண்டு நீ சொந்து போகாதே. அல்லேலூயா. நீ மன தெளிவுள்ளவனாயிரு. பாம்பை போல வினா உள்ளவனாயிரு. புறாவை போல பாம்பை போலவே இருந்துடாத. பாம்பை போல எப்படி இருக்கணுமா? வினா உள்ளதா. பாம்பு என்ன பண்ணுச்சு? ஆதாம தந்திரமா பேசி, அல்லேலூயா, என்ன பண்ணுச்சு? ஏமாற்றி பாவம் செய்ய வச்சது. ஆனா இயேசுவை தந்திரமா என்ன பண்ணுச்சு? என்ன சொல்லிச்சு? இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ரொம்ப பசியில சில கர்ப்பிணி பெண்கள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் பசியில் என்ன பண்ணுவாங்க? மண்ணை சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னென்ன சாப்பிடுவாங்க? சாம்பல். அப்புறம் ஆமாம், சில பேர் பசியில் அப்புறம் இலையெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது 40 நாள் இரவும் பகலும் இயேசு என்ன சாப்பிடல? ஒன்றும் சாப்பிடல. இப்போ கல்லை குத்தா கூட என்ன ஆயிருக்கும்? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆதாம் வார்த்தையை விட்டுட்டான். ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு வார்த்தையை விடல. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு போர் சேகவனா இருக்கணும். நான் ஒரு போர் சேகவனை உங்களுக்கு காட்டுகிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்தில் வாசிக்க வேணாம். யுத்த காலத்தில் தாவீது என்ன பண்ணல? எங்க போல? யுத்தத்துக்கு போல. எங்க போயிட்டாரு? சாயங்காலத்தில் எங்க போயிட்டாரு? ஷாப்பிங் போயிட்டாரு. அல்லேலூயா. நீ யாரும் போல. அல்லேலூயா. எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு சாயந்தரம் போனா போவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தாவீது சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போவார். 3 வேளையும் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு போர் சேவகன் என்ன பண்ணிட்டாரு? காத்து வாங்க போயிட்டாரு. சத்தியத்தை காத்துல விட்டுட்டாரு. அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷன் இருக்கிறான். 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தேனாகிய ஊரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோபாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோபாப் ஊரியாவை தாவீதிற்கு அனுப்பினான். கவனிங்க, இந்த ஊரியா எங்க இருக்கிறான்? வீட்டில் இருந்து அழைக்கலங்க, யுத்த களத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஒன்று, ஊரியாவின் மனைவி தாவீது என்ன செஞ்சிட்டான்? தவறுதல் உண்டாக்கப்பட்டது. ஆனா ஊரியாவோ களத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப அவனை அழைச்சு கொண்டு வந்து இவன் என்ன சொல்றான்? நேற்றுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கிற, நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா குடி. ஆனா நீங்க 9ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும்
உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்து கொண்டிருந்த அரண்மனையில படுத்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு போல. தாவீது எவ்வளவு முயற்சிக்கிறான். ஏன் தெரியுங்களா? ஒரு போர் சேவகன். அல்லேலூயா. இப்ப நான் யுத்தத்துல யோவாப் இருக்கிறான், ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னைய நம்பிதான் இந்த புதிய வருஷத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ ஒரு போர் சேகவனா இருக்க வேண்டும். நீ ஒரு யுத்த களத்தில் இருக்க வேண்டும். உலக பிரகமான யுத்தத்துக்கு அல்ல, தேவராஜ்யத்தின் யுத்தத்துக்காக நீ ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறாய். நீங்கள் வாசிங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் ஊரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்து. மன்னிச்சுங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். ஊரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சயனிக்கிறதுக்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். பெட்டி இஸ்ரவேல் யூதாவும் கூடாரங்களுக்குள்ளே தங்கி யோவாப்பு யுத்த களத்தில் இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கிறதா? அல்லேலூயா. அதுதாங்க ஒரு போர் சேகவனுடைய இருதயம். அல்லேலூயா. அவன் கடைசி வரைக்கும் அவன் வீட்டுக்கு போல, ஆனால் கடைசியாக அவனிடத்திலே ஒரு நிருபத்தை கொடுத்து யோவாப் அந்த நிருபத்தை வாங்கி யுத்தம் மும்முரமான இருக்கிற இடத்துல உரியாவை போய் நிறுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு போர் சேகவனாய் உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும் ஒரு போர் சேகவனாகவே மரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தாவீது உரியாவின் மனைவியாக பத்சேபாளிடத்தில் சாலமோனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் உரியாவின் பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் தாவீதுடைய பிள்ளைதான், ஆனால் உரியாவுடைய மனைவின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? இந்த போர் சேவகனுடைய பேர் அழிந்து போயிடக்கூடாதுன்னு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் வம்சத்தில் அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு மேன்மையாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அந்த நாள் அவன் பேர் மறக்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அவருக்காக நிற்கிறவர்கள், அவருக்காக ராத்திரி வேலைன்னு பார்க்காம தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களை அவர் மறந்து போகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 26 25 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேல பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுல் யாருங்க? தாவீதுடைய சத்துரு, தாவீதுடைய மாமா தான் சத்துரு. அல்லேலூயா. ஆனா பின்தொடர்ந்து வந்த சவுல் என்ன சொல்லுகிறான்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேல நீ பலப்படுவாய். அல்லேலூயா. அப்ப தாவீது பலப்பட்டான். சவுலோடைய தாவீது சிறியவன் தான், ஆனா ஆவிக்குரியவன் பெரியவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வயது என்ன ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெரியவனா மாறணும். பாருங்க, இந்த சவுலை தாவீது இடத்துல கர்த்தர் 2 முறை ஒப்பு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இது மாதிரி உங்க சத்துரு உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி உங்களையே டார்ச்சர் பண்ணுகிறோம். உங்களுடைய வேலைக்கு விரோதமாக, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக டார்ச்சர் பண்ணி போராடி தான் என்ன பண்ணுவேன்? உங்கள் கையிலே கச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? கர்த்தாவே சோத்திரம், கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தீர், என் சத்துருவை என் கையில் கொடுத்து விட்டீர். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா அவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். வாசிங்க அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் ஒரே குத்தா நிலத்துல குத்துட்டுமான்னு கேட்கிறேன். யாரு? அபிஷாய், யோவாப்புடைய தம்பி. எப்படிப்பட்ட ஆவி பத்தி அவனுக்கு? 2 குத்து வேணாம் ஆண்டவனே, ஒரே குத்தா என்ன பண்ற?
அவனுக்கு எவ்வளோ வெறிக்குது பாருங்க, தாவீது மேலே எவ்வளோ பாசம் பாருங்க அவனுக்கு. அல்லேலூயா. தாவீது என்ன சொன்னார்? டேய், என் கர்ப்ப பிறப்பு கூட அப்படி செய்யலடா, நீ சூப்பர்ரா, உனக்கு பெரிய பதவி கொடுத்துருன்னா சொன்னாரு. அடுத்த வசனம் வாசிங்க. தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தமே கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கையை போட்டு நான் குற்றமில்லாம போவேன் யாருப்பா? என் மேல குற்றம் வரக்கூடாதுப்பா. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவன் மேல கையை போடாது சொன்ன தாவீது, அபிஷேகம் பெற்றவளுக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின். அபிஷேகம் பெற்றவளுக்கு பேசுனா உன் அபிஷேகம் போயிடும். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாருங்க, கர்த்தர் அப்படி ஒரு தேவ மனுஷன் பயந்து இருந்தபடினால்தான் கர்த்தர் தாவீதை அவன் ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்தினார். அவன் பாருங்க பலப்பட்டான் பாருங்க. அல்லேலூயா. எப்பா, எனக்கு சவுல் பின்தொடரட்டும்பா. 2 முறை கர்த்தர் என்னத்தில் ஒப்பு கொடுத்தாரு. நான் நினைச்சிருந்தா சவுலை நான் கொலை செஞ்சிடா, ஆனா குற்றமில்லாமல். அல்லேலூயா. ஆண்டவர், நான் குற்றத்தோடு தான் போயிருப்பேன், குற்றம் ஒரு இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாக்க வல்லவர். பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நாட்கள் அபிஷேகம் பெற்றவளுக்கு விரோதமாய் பேசாத, விரோதமாக கை நீட்டாத, உன் இருதயத்துக்குள்ள தூசிக்காத. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. ஆனால் தாவீது பலப்பட்டான். என்ன பலப்பட்டான் பார்த்தீங்களா? நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை கர்த்தர் அவனை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து அடித்து மரித்து போகலாம். அடுத்தது, அல்லது அவருடைய காலம் வந்து, அவருடைய காலம் வந்து முதிர் வயது வந்து சாகலாம், அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் சாகலாம். 3 காரியம் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு பலப்பட்டு இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. வயசு சின்னது தாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவர். அல்லேலூயா. அது சொல்றாரு, அவரே கர்த்தர் அடிச்சா பரவாயில்ல, ஒருவேளை முதிர்ந்த வயசுல அவரே மரிச்சு போனா பரவாயில்ல, ஒருவேளை ஆக்சிடென்ட்ல விபத்துல போனா பரவாயில்ல, நான் அபிஷேகம் பண்ண மட்டும் மேல கையோக மாட்டேன்பா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பார்த்தீங்களா? இதுதான் பலப்படுகிறது. நான் எத்தனை வருஷம் தேவனோடு இருக்கிறேன்ல, எப்படி நான் ஆண்டவரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது கர்த்தருக்குள்ள பலப்பட்டான். அல்லேலூயா. 2வது காரியத்தை தியானிக்கலாம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப சகாயம்னா என்ன? சகாயம்னா என்ன? எங்க பக்கத்து வீட்டு சகாயமா அப்படியான்னு கேட்குறீங்களா பாஸ்டர்? எங்களுக்கு வேற சகாயம் தெரியாது ஐயா. சகாயம் என்ன இருக்குது? புக்கு கடை இருக்குது, சகாயம் மாரி இருக்கிறாங்க. யாருன்னா இருக்கிறீங்களா? யாரும் இல்லையே, நான் தப்பிச்சேன் பாருங்க. அல்லேலூயா. சகாயம் என்றால் உதவி, அப்புறம் துணையா இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்கள் 14ஆம் வசனம். ஏசாயா 41:14 வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய மீட்பர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்பட? நான் சிறு கூட்டம் ஐயா, நான் சின்ன பூச்சி, மெரிச்சா செத்துடுவேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவரும் கூட இருந்தார்னா ஒருவனும் உன்னை மெரிக்க முடியாது. தாவீது சொல்றார், என் தலை மேலே நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு எனக்கு துக்கம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, இந்த வருஷத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு துணையா இருப்பேன். எந்த மனுஷன் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். அல்லேலூயா. ஆசா என்கிற ராஜா எப்படி இருந்தானா? ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை வருஷம் அவனுக்கு அமைதியா கொடுத்தாரு? தேசம் எத்தனை வருஷம் அமைதியா இருந்தது? உங்களை தான் கேட்குறேன், எத்தனை வருஷம் அமைதியாக இருந்தது? எங்களுக்கு தெரியாதையா. மணி 1:25 ஆச்சு. அல்லேலூயா. இப்போவே பைபிள் 2 தெரியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போனால்
நாங்கள் பைபிள் மேலேயே விழுந்துருவோம் ஐயா. அல்லேலூயா. நானும் எவ்வளோ போராடினுங்கிறேன், வார்த்தை உங்களுக்குள்ளே போகிறோம். எத்தனை வருஷம் அமைதியாக இருந்தது? 10 வருஷம். நம்ம வீட்டில் 10 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம்? டீச்சர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்கள். அமைதியாயிரு 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 அமைதியாயிரு. வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அமைதியாயிரு 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 அமைதி. அல்லேலூயா. இந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சர்மாருக்கு கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பெரியவங்களை கூட நடத்திடலாம். அந்த பிள்ளைங்க பாருங்கள், இங்கேருந்து அங்கே எகிரி குதிக்கும், இங்கேருந்து அங்கே ஓடும். அதை பிடிச்சி உட்கார வச்சு சண்டே ஸ்கூலில் முடித்து அவனுக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க பாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அல்லேலூயா. அப்போ 10 வருஷம் தேசம் அமைதியா இருக்குது. அல்லேலூயா. இப்போ அமைதியா இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், எப்போ அமைதிப்படுத்துறாருன்னா அவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? நீ என் பார்வையில் கனம் பெற்றாய் ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. மனுஷன் சொல்றது இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீ என் பார்வையில் கனம் பெற்றாய். உன் தனிப்பட்ட விஷயத்தில் நீ கனம் பெற்றாய். யாருமே இல்லாத சூழ்நிலையில நீ கனம் பெற்றாய். உன் கொடுக்கல் வாங்குதில்லை, நீ கனம் பெற்றாய். ஆமே. உன் பரிசுத்த வாழ்க்கையில நீ கனம் பெற்றாய். ஆண்டவர் சொல்லணுங்க. நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். கவனிங்க, ஆண்டவர் பார்வைக்கு நீ அருமையும் நன்மையுமா இருந்தா உனக்கு விரோதமாக எழும்பு ஆயுதங்கள் விரோதமா ஒருத்தனை எழுப்ப விட மாட்டார். எழுப்புனா தலையிலே அடிப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு விரோதமா எழும்புறியா? என் பிள்ளை என் பார்வைக்கு நன்மையுமாக செம்மையுமாக காலையில் எழுந்து ஆமே என் வார்த்தை கீழ்ப்படிந்து ஆமே யோபை போல தன் பிள்ளைகளை எனக்கு பயந்து வளர்க்குறாங்க. எழும்ப விடுவாரா? சத்துருவ உன் வேலையில் உனக்கு உன் போனஸை வாங்கி வைப்பாரா? யாருன்னா உன் சம்பளத்தை குறைக்க முடியுமா? உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவன் தாமதிப்பானால் கர்த்தர் அவனோட யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க செம்மையாயிட்டுனா ஒருவன் உனக்கு விரோதமா எழுந்து நிற்பதில்லை. ஆனா வேதம் பாருங்க, ஆசா அரணான பட்டணங்களை கட்டினானா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்வைக்கு நீ பிரியமாயிட்டினா உன் வீடு கட்டப்படும், உன் எல்லைகள் கட்டப்படும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. நீ கொஞ்சத்திலே ஆசீர்வாதமா இருப்ப. உன் பணம் ஓட்ட பையில போவாது. ஓட்ட பையில போவாதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். வெளியில இருக்குதோ இல்லையோ உங்க வீட்டுக்குள்ள அமைதி வைப்பார். கடல் கொந்தளிக்காது. அல்லேலூயா. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள இயேசு உன் வாழ்க்கையில் படகுல இருப்பார். உனக்கு எதிராக இருக்கிற காற்றுகளை அடக்குவார். உன் கணவர் உன் பிள்ளைகள் இருக்கிற அந்த கொந்தளிப்பின் கடலை அடக்கக்கூடிய இயேசு வீட்டுக்குள்ள இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பட்டணங்களை கட்டினான். ஒருவேளை நீ பார்வைக்கு செம்மையானது செஞ்சா விரோதம் வராதா? பாஸ்டர் நல்லா கட்டலாமா? சந்தோஷம், பட்டணம் கட்டுவ, ஆசீர்வாதமா இருப்ப. ஆனாலும் உனக்கு இன்னும் அதிகமாக விரோதங்கள் எழும்பும். அல்லேலூயா. ஆனாலும் அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து 10 லட்சம் சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா பட்டணம் வந்தான். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆசாவுடைய சேனைகள் எத்தனை இருக்குது? 5,80,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவனுக்கு விரோதமா எத்தனை பேர் வராங்க? 10 லட்சம் பேர். எத்தனை ரதம்? 300 ரதம். இப்போ நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத பிரச்சனை? 2 மடங்கு அவன் வந்து நிற்கிறான், மணலத்தனையா இருக்கிறான். வேணாம், யுத்தம் வேணாம், நம்மளே போய் என்ன பண்ணலாம்? சரண்டர் ஆயிடலாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? தாவீது கோலியாத்துக்கு முன்பாக சொன்ன ஒரு வாக்கை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். கவனிங்க, தாவீது சொல்லுகிறார், கோலியாத்துக்கு முன்பாக ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் என் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் அல்லப்பா. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஒரு யுத்தத்துக்கு ஈட்டியும் பட்டயமும் தேவை, ரதம் தேவை, யுத்த வீரன் தேவை. ஆனா என் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சினார்னா அவருக்கு பட்டயம் தேவையில்லை, ஈட்டியும் தேவையில்லை, கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவ்வளவு பேர் திராய் வருகிறார்கள். ஆனால் ஆசா என்ன ஜெபிக்கிறார்? வாசிங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதேயும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? அல்லேலூயா. இங்க ஆசா ஜெபிக்கிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லு. அல்லேலூயா. ஆண்டவரே நீ துணை நில்லுன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் துணை நின்னாருன்னா அவன் எப்படி ஓடுவானா? எப்படி ஓடுவான்? திரும்பாகாம ஓடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிங்க 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் சேரார் மற்றும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து, போதுமா? கவனிங்க, பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் நொறுங்கி போனார்கள். அவன் நினைச்சிருப்பான் இன்னொரு முறை இந்த ஆசா பக்கமே வந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனுஷன் யுத்தம் பண்றது மாதிரி அல்ல, ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் யுத்தம் வல்லமையுடையது. அவர் சத்தத்தை அனுப்பி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். அல்லேலூயா. கிதியோன் காலத்துல பாருங்க, மீதியான் 7 வருஷம் அவங்க நிலத்தை கெடுத்து அவங்களுடைய எல்லா வாழ்வாதாரத்தை அழித்து போட்டாங்க. ஆனா கிதியோன் சொன்னான், ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியை கர்த்தர் கூட இருக்கிறார். இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம், போராட்டம், பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலி சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன ஆண்டவரே, போராட்டத்து மேல போராட்டம், கடன் பிரச்சனை மேல கடன், என்ன போய் பராக்கிரமசாலின்றீங்களே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் உனக்குள்ள ஒரு வல்லமையை நிலைநாட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நியாயாதிபதிகள் 6:13 வாசிங்க. கிதியோன் பார்த்து சொல்றார் பாருங்க. கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? அல்லேலூயா. கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் சொல்ற, எங்களுக்கு நேரிடுவானே. அப்படி அற்புதம் எங்க? கதை சொல்ற மாதிரி கதை சொன்னாங்களே, சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தாரு, கண்மலை உடைத்து தண்ணீரை கொடுத்தாரு, இவ்வளவு அற்புதங்களை சொன்ன என் பிதாக்கள் சொன்னார்களே, இந்த மீதியான மிதிச்சு மிதிச்சு மூச்சு திணற வைக்கிறானே, எங்க ஆண்டவரே நடக்கும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. சொல்றான், நான் பென்யமின் கோத்திரத்தில் சிறிய ஆண்டவரே, எப்படி ஆண்டவரை மேற்கொள்ளுவேன்? ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி. 16 அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த மீதியானியரை கிதியோன் எப்படி முறியடிச்சாரு? எப்படி முறியடிச்சாரு? மனுஷனை முறியடிப்பது போல. எப்படி? ஒரு எக்காலம், வெறும் பானை, வெறும் தீவெட்டி. அல்லேலூயா. வெறும் ஒண்ணுமில்லாத காரியத்தை வச்சு அவங்கள ஓட வச்சார். அல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்னாருன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு, லாபானுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் பயமுறுத்துறாரு. அல்லேலூயா. அவனுக்கு மாத்திரம் எதனா செஞ்ச நீ என்ன பண்ண மாட்ட, உயிரோட போக மாட்ட. லாபான் சொல்றான், உன் தேவன் எனக்கு சொப்பனத்தில் எச்சரித்தாரு. இந்த தேவனை நீ நோக்கி கூப்பிடுவாயனால் ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். உன்னை பயமுறுத்துற காரியம், பயமுறுத்துற சொப்பனம், பயமுறுத்துற கிரியைகள், பயமுறுத்துகிற மனிதர்கள் மத்தியில கர்த்தர் எல்லாம் பயத்தை நீக்கி ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. மூணாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். வெளிப்படுத்தினர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தினர் 1:16. தமது வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய வலது கரத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குதா? 7. ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை காட்டில எவ்வளவு பெரியது யோசிச்சு பாருங்க. பிரமிப்பு. இந்த பூமியை காட்டில அந்த நட்சத்திரம் பெரியது. ஆனா ஆண்டவர் 7 நட்சத்திரத்தை எங்க வச்சிருந்தாராம்? அவர் வலது கையில வச்சிருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த வலது கை எவ்வளவு வல்லமை உள்ள காரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, என் வலது கரம் உன்னை தாங்கும். 7 நட்சத்திரங்களை தன் கையில ஏந்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயில் இருந்தது. அவருடைய முகம் எப்படி இருந்ததா? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல. இவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன் தெரியுங்களா? அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனுக்கு உங்க கண்ணு எப்படி இருக்கணும்? கண்ணு எப்படி இருக்கணும்? இப்படி போற கண்ணு இப்படி ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப தள்ளுது கண்ணு. அல்லேலூயா. விடுற மாரி இல்லை நானும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை 3 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. நான் அவரை கண்டபோது அவருடைய பாதத்தில் விழுந்து, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். செத்தவங்களுக்கு நீ பயப்படாதே, மரித்திருக்கிற ஜனங்களுக்கு பயப்படாதே, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன சாவி இருக்குது? மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய சாவி இருக்குது. அல்லேலூயா. உங்களை ஒருவனை என்ன பண்ண முடியாது? மரணத்துக்குள்ளையும் பாதாளத்துக்கும் அனுப்ப முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு என்ன பண்றான்? எல்லாரும் விட தள்ளும்படி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்க? திறவுகோலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்த 3:7 வாசிங்கள். சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டோருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பூட்டிட்டார்னா ஒருவனும் திறக்க முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பு வச்சிட்டாருன்னா யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை வச்சிட்டாருன்னா ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார். அடுத்த வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் உனக்கு பூட்ட முடியாது. அல்லேலூயா. என்ன திண்டுக்கல் பூட்டு வச்சாலும் அல்லேலூயா உன் வாழ்க்கை ஒருவனும் பூட்ட முடியாது. நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சத்துரு எத்தனையோ முறை பூட்டலாம் நினைச்சான், உன் வாழ்க்கையை முடிச்சிடலாம் நினைச்சான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவருடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குறவராய் இருக்கிறார். சங்கீதம் 41:12 சொல்லுது, நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்னென்றைக்கும் உடைய சமூகத்தில்
என்னை நிலைநிறுத்துகிறீர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரை தாங்குவார்? உத்தமமாய் இருக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. அப்போ உத்தமனாய் இருக்கிறவன் யார்? 2 கொரிந்தியர் 10:18 சொல்லுது, தன்னை புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தன்னுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறவன் உத்தமன் அல்ல, மற்றவர்களாலே கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படுத்துகிற உத்தமனாய் இருக்கிறான். இங்க வாசிங்கள் சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாறி போய். அல்லேலூயா. கவனிங்க, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம். அவன் வாழ்க்கையில் இருக்கிற படுக்கையை மாற்றுவார், அவன் சூழ்நிலையை மாற்றுவார், அவன் தொழிலில் வருகிற நஷ்டத்தை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு உத்தமனை குறித்து நாம் அறிந்திருக்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லார் முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது. நான் இப்படியே சொல்லியே என்ன பண்ண போகிறேன்? முடிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் என்ன கோபமாகவும் பார்க்குறீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அல்லேலூயா. பொதுவாக இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசனம் என்ன கேட்போம்? எப்படி இருக்கப்போம்? நீ வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பாய். அல்லேலூயா. நீ வாளா இருக்க மாட்டாய், தலையா இருப்பாய். அல்லேலூயா. அதே தீர்க்கதரிசி கிட்ட போயின்னு இருப்போம். அல்லேலூயா. நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதமா இருப்பாய். இப்போ இந்த தீர்க்கதரிசி மாதிரி எதனா சொன்னா என்ன பண்ணுவோம்? அந்த தீர்க்கதரிசி போய் பார்ப்போம், அவர் ஒரு தீர்க்கதரிசியா. அல்லேலூயா. இப்போ எசேக்கியா ராஜா கிட்ட வந்து என்ன சொல்றாரு? உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அல்லேலூயா. இதே நீங்களும் நானும் ஒரு ராஜா பதவியில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? முதல்ல அவரை போய் சிறையில் போடு. என்ன பார்த்து என்ன சொல்லுவார்? ஆண்டவரே அப்படி சொல்லியிருந்தா நீ சொல்லாமா? நான் யாரு? ஒரு ராஜாவாச்ச. அல்லேலூயா. ஆனால் எசேக்கியா என்ன பண்ணார்னா, சுவர் பக்கமாய் திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். நீங்க யாருக்கிட்ட அழுகிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர்கிட்ட அழுதீங்கன்னா அவர் மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, நினிவே பட்டணத்தை யோனாவை அனுப்பி அழிக்கணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. யோனா எத்தனை நாள் போய் நடந்து போனாரு? எதுக்கு? ஏன் எங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் யோனா புஸ்தகத்தை தான் பார்த்துக்கிறோம், மீன் வயிற்றுள்ளருக்கு தான் கேட்டுக்கிறோம். எத்தனை நாள் நடந்து போனார்? எத்தனை நாள் நடந்து போய் சுவிசேஷம் சொன்னார்? எல்லாம் பார்த்தா ரொம்ப யோசிச்சுங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், வீட்டில் போய் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் சொல்லிட்டேன் நானே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? மிருகத்திலிருந்து, குழந்தையிலிருந்து, ராஜாவே எங்கிருந்து சிங்காசனத்தை விட்டு எழுந்துட்டார். அல்லேலூயா. ஆனா அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மனசாப்பட்டார். இப்ப யோனா என்ன பண்ணாரு? நீங்க சொன்ன தப்பு தான் ஆண்டவரே, நீங்க முன்னாடியே இப்படி செய்வீங்க தானே. எங்க போய் பார்த்துட்டேன்? 31ஆம் தேதி நான் வீட்டிலேயே போய் பார்த்துட்டேன். அல்லேலூயா. நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க, நீங்கள் லேட்டாக முடிப்பீங்க, அதனால தான் நான் வீட்டில் போய் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி அழிவை எதிர்பார்க்கணும். ஆனால் அழைத்த ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பச்சைக்கிற அக்கினி. ஆனால் நீங்களும் நானும் அழுதா அவர் பச்சை குழந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தாங்கக்கூடியாத ஒரு மனம் உள்ளவர். நீ துடித்தா அவர் துடிக்கக்கூடியவர். ஆகார் அழுதா யாருக்கு பதில் கொடுத்துருக்கணும்? ஆனா பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ எதுக்கு அழுகிற, எதுக்கு பிரச்சனைக்கு, எதுக்கு வேதனைப்படுறன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்ற மன உத்தமமாய் உண்மையும் நடந்த பார்வைக்கு நலமானதை செய்த ஆண்டவர் நினைத்தருள் ஆண்டவர் அழுதான். அல்லேலூயா. இப்போ பாதி முற்றத்தில் போகிற 4ஆம் வசனம் வாசிங்கள. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய அவனுக்கு உண்டாகி அவர் நீ சொன்னது, திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு? 15 வருஷம். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்துறாரு பாருங்க. 2025 தேவ சமூகத்தில் வந்தோன்னே எவ்வளோ பலத்தோடு உட்காந்து நிற்கிறீங்க பாரு. எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பலவீனத்தோடு வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நீங்கள் ஆண்டவரனை குணமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். யாரை தாங்குவார் தெரியுமா? உத்தமமாக இருக்கணும் தாங்குவார். கர்த்தருக்கு பயந்து இருக்கவங்களை தாங்குவார். ஆமென். சொல்கிறேன், இந்த வருஷத்தில் ஆண்டவருக்கு உத்தமமாக இருப்பாயனால், கர்த்தருக்கு பயந்து இருப்பாயனால், கர்த்தருடைய வழியில் இருப்பாயனா, உன் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துவாயனா, நாத்துக்கு உன் பிள்ளையை கொண்டு வருவாயனால், சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வருவாயனால், ஒரு வாரம் நீ லீவ் போடாமல் வருவாயனால், கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மெல்ல அன்றைக்கு சிமியோன் சொன்னது போல, ஆண்டவரே சமாதானத்தோடு எங்களை போக பண்ணுவீராக, நான் சபையாரை சமாதானத்தோடு அனுப்புகிறேன். ஆண்டவர் கர்த்தர் அவரோடு கூட இருப்பீராக, உம்முடைய மகிமை அவர்களோடு கூட இருப்பதாக. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்துவீராக, அவளை வழி நடத்துவீராக, அவளை ஆசீர்வதிக்கிறான்ப்பா. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.